3 heights அப்படின்ற ஒரு காரியத்தை பற்றி நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஸோ இந்த 3 heights stands for head, heart and hand. அதாவது தலை, நம்மளுடைய இதயம், அப்புறம் நம்மளுடைய செயல், இந்த 3 காரியத்தை குறிக்குது. ஸோ 3 heights அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நம்ம இந்த உலகத்தில் நம்ம பார்க்குற விஷயங்களாக இருக்கட்டும், கேட்குற விஷயங்களாக இருக்கட்டும், பேசுகிற விஷயமா இருக்கட்டும், சிந்திக்கிற காரியங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த ஹெட் ஃபஸ்ட்டு ஹைட்ஸ்குள்ளே தான் எல்லாமே நடக்குது. இன்னொரு விதத்தில் நம்மளோட ஹோல் பாடி, நம்மளோட இந்த முழு சரீரத்துக்குமான டோர் எங்கே இருக்குதுன்னா, வாசல் எங்கே இருக்குதுன்னா இந்த தலையில தான். அதனால தான் நம்ம சொன்னோம், கண் வழியாவோ, இல்லை நம்ம சுவாசிக்கிறது வழியாவோ, கேட்கறது வழியாவோ, சிந்திக்கிறது வழியாவோ, பேசுகிறது வழியாவோ எல்லா விஷயமும் நமக்குள்ளே போகுது. ஸோ இந்த ஹெட்டு, இந்த ஃபஸ்ட்டு ஹைட்ஸ், இந்த ஹெட்டு என்ட்ரன்ஸ், அது ஒரு டோர். எல்லாமே அது நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயமா இருந்தாலும் இது வழியாக தான் உள்ளே போகுது. அதனால தான் கொரோனா டைமில் கூட நம்ம சொன்னாங்க, உங்களோட வாய், உங்களோட மூக்கெல்லாம் நீ மாஸ்க் வச்சு க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு டிசீஸ்னா கூட, ஒரு வியாதினா கூட அது இந்த ஹெட் வழியாக தான், ஹெட்டில் இருக்கிற டோர்ஸ் வழியாக தான் உள்ளே போகுது. இப்போ உள்ளே போகிற இந்த காரியங்கள் செகண்ட் போகிற ஒரு இடம் என்னன்னா நம்மளோட ஹார்ட். அதுதான் செகண்ட் ஹைட்ஸ். அந்த ஹார்ட்டில் போய் அது என்னவாகும் அப்படின்னா கன்சீவ் ஆக ஆரம்பிக்கும். அங்கே தான் அது கற்பம் தரிக்க ஆரம்பிக்கும். இப்போ உள்ளே போன எந்த விஷயமே சும்மா இருக்கிறது இல்லை, அது உள்ள ஹார்ட்குள்ளே போய் செகண்ட் ஸ்டேஜுக்கு போய் அங்கே அது உற்பத்தி ஆக ஆரம்பிக்குது. அப்போ ஒரு காரியம் உற்பத்தி ஆனாலே, அது கருத்தரிக்க ஆரம்பித்தாலே கடைசியாக என்ன ஆகும் அப்படின்னா டெலிவர் ஆகும், அது வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் தேர்ட் ஹைட்ஸ், ஹேண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது செயல்ல, அது கிரியையில ஏதோ ஒரு விதத்துல வெளியே வர ஆரம்பிச்சிடும். அப்போ நமக்கு பைபிள் வசனம் சொல்லி கொடுக்குற ஒரு அற்புதமான ஒரு காரியம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஹைட்ஸ்லயே, டோர்லயே, அந்த என்ட்ரன்ஸ்லயே நம்ம எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும்னா க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாரோ ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை பற்றி நம்மக்கிட்ட ஒரு நெகட்டிவான ஒரு இம்பேக்டை, ஒரு காரியத்தை நம்மகிட்ட சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, நம்ம அதை நல்லா காது கொடுத்து கேட்டுட்டு இருந்தோம்னா, ஸோ காது வழியாக அந்த விஷயம்லாம் உள்ளே போயிடுது, நம்ம ஹார்ட்டுக்குள்ளே போய் அதை அப்படியே ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கிறது. என்னைக்கோ ஒரு நாள் அந்த நபரை நம்ம பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்கள பற்றி சொல்லப்பட்ட அவ்வளோ காரியமும் நம்ம நினைவுக்கு நிற்கும். நம்மளால் அவங்க இப்படிப்பட்டவங்க தானே அப்படின்னு அவங்கக்கிட்ட சரியாக பேச முடியாமல் போகும். இதே மாதிரி தான் இப்போ நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம், அங்கே சினிமா பாட்டு பஸ்ஸில் ஓடிக்கிட்டே இருக்குது, அதை நம்ம காதுக்குள்ளே வாங்கி 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 நம்ம உள்ளே அனுப்பணும்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம திடீர்னு அதை பாடிடுவோம், இல்லாட்டி அதை பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வரும். இப்படி எல்லா விஷயங்களுமே உள்ளே போகிறது கற்பம் தரிக்கப்பட்டு அது ஒரு நாள் டெலிவர் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ நல்ல விஷயங்களுக்கு நம்ம டோர்ஸை எப்பயுமே ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம்.